ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையில் பாசுரம் 22 என்பதை பற்றி சிற்று காண்போம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுகச் சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ எம்பாவாய். கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை எடுத்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிங்கினி என ஒலிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுகச் சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே. இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டால் போதும், சாபங்கள் கருகி போகும். எப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது? மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல எந்நாளும் பக்தியுடன் படித்தால் போதுமே. அதற்கு அவகாசம் இல்லையா? அவள் சொல்லி இருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா, விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே, அவளது பார்வை பட்டுவிடும். எனவே நாம் எப்போதும் நாராயணனின் திருநாமங்களை ஜபித்து கொண்டே இருப்போம். நம் பாவங்களிலிருந்து வெளிப்படுவோம். ஓம் நமோ நாராயணாய. அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கமிருப்பால் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியர் எங்கள் மேல் சாபமிழிந்தலோரெம்பாவாய்.